வீடியோவை தொடர்வதற்கு முன் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதியதாக வந்திருக்கும் நண்பர்களிடம் ஒரு வேண்டுகோள். நீங்கள் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு போய்விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இப்போது வீடியோவை தொடங்கலாம். என் ஜெட்டிற்கு 45 வயதாகியிருந்தது. இன்னும் திருமணமாகியிருக்கவில்லை. என்னையும் என் கணவரையும் ஒன்றாக பார்த்துவிட்டு அவர் எப்போதும் முகம் சுளிப்பார். என் கணவர் எப்போதாவது வெளியே செல்லும்போது, பாய் சாகேப் எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது என்னை அவரது அறைக்கு அழைப்பார் அல்லது நள்ளிரவு வரை என் அறைக்கு வருவார். ஒருமுறை என் கணவர் வீட்டில் இல்லாதபோது அவர் என் அறைக்கு வந்து என்னிடம் பேசத் தொடங்கினார். என் திருமணம் நடந்து 1 மாதமே ஆகியிருந்தது. இந்த 1 மாத காலத்தில் என் கணவர் மூலம் நான் எதை கேட்டாலும் அதை எனக்கு வாங்கித் தருவார். முதலில் என்னிடம் என் தம்பதியிடம் கேட்டுவிட்டு வாங்க, பாயிடமிருந்து பணம் வாங்குங்கள் என்பார். என் கணவர் தனது மூத்த அண்ணனிடம் கேட்டுத்தான் எல்லாவதும் செய்வார். என் கணவர் இளையவர், ஆகாஷ் மூத்த அண்ணன். அவர் திருமணமும் செய்து கொள்ளவில்லை. என் கணவர் விக்ரமிடம் பலமுறை அவரது அண்ணன் திருமணம் செய்து கொள்ளாததற்கான காரணத்தை கேட்டேன். ஆனால் அவர் எனக்கு இன்றுவரை அதன் காரணம் தெரியவில்லை என்றார். அண்ணன் திருமணம் செய்ய விரும்பவில்லை, தாய்தான் என் திருமணத்தை செய்து வைத்தார். ஜெட்ஜி இப்போது 45 வயதானவர். மெல்ல மெல்ல என்னை புரிய வைக்கத் தொடங்கினார். எங்கள் குடும்பச் சொத்து முழுவதும் என் ஜெட்டுக்குரியது. அவருக்குச் சொந்தமான கம்பெனி இருந்தது. என் கணவர் அவரது கம்பெனியில் வேலை செய்தார். நேரடியான வார்த்தைகளில் சொல்வதென்றால் அவர்தான் கம்பெனியை நிர்வகித்து வந்தார். 2 சகோதரர்களும் வீட்டில்தான் ஒன்றாக வசித்தனர். என் மாமியார் என்னிடம், இப்போது நீ வீட்டுக்கு வந்துவிட்டாய், உன்னையும் விக்ரமையும் ஒன்றாக பார்த்து ஆகாஷுக்கும் எப்போதாவது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்தது என்றார். ஒரு நாள் நான் என் ஜெட்டிடம் திருமணம் செய்வது குறித்து பேசினேன். ஆனால் அவர் எதையும் கேட்க தயாராக இல்லை. அவர் திருமணம் செய்யாததற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள பலமுறை முயன்றேன். ஆனால் எனக்கு எதுவும் புரியவில்லை. 1 மாதத்தில் என் மாமியார் வீட்டிற்கு பழகிவிட்டேன். குடும்பத்தில் என் ஜெட்தான் எல்லாமே. அவர் என்னை எதிலும் தடை செய்ததில்லை. ஒருமுறை ஜெட்ஜிக்கு லேசான காய்ச்சல் வந்தது. அதற்குப் பிறகு 4-5 நாட்கள் வீட்டில் ஓய்வெடுத்தார். அலுவலகம் சென்றார். சிறிது காலத்தில் மலேரியா பரவத் தொடங்கியது. பிறகு அண்ணனை மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டியதாயிற்று. 10 நாட்களுக்குப் பிறகு அண்ணனுக்கு மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் கொடுக்கப்பட்டது. மருத்துவமனை காரணங்களால் நான் மிகவும் சோர்வடைந்து விட்டேன். வீட்டில் வேலை செய்ய வேலைக்காரி ஒருவள் இருந்தாள். ஆனால் குடும்பத்தார் வேலைக்கார பெண் தயாரித்த உணவை விட நான் தயாரித்த உணவையே அதிகம் விரும்பினர். வேலைக்கார பெண் தேநீர் தயாரித்தாலும் யாரும் குடிப்பதில்லை. ஒரு நாள் என் மாமியார் என்னை ஒரு ரொட்டி கூட செய்ய விடவில்லை. அதனால் நான் என் மாமியாளிடம், என் வீட்டில் விக்ரமுக்காக வேறு உணவை தயார் செய்கிறேன், எனவே என் சகோதரனுக்காகவும் தனியாக உணவு தயார் செய்ய வேண்டும். இதற்காக உங்கள் உணவையும் தனியாக சமைக்க வேண்டும். அண்ணன் சில நாட்கள் ஓய்வெடுக்க இங்கு வந்துள்ளார், எனவே அவரை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அதற்கு மாமியார், பூஜா, நீ இவ்வளவு இளமையாக இருக்கிறாய், இவ்வளவு சீக்கிரம் சோர்வடைந்து விட்டாயா? என் வயதில் நான் செய்த வேலையை உன்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. உன் வேலைகளில் உனக்கு உதவ வீட்டில் ஒரு வேலைக்கார பெண் இருக்கிறாள். அப்படியிருந்தும் உனக்கு எப்படி சோர்வு ஏற்படுகிறது? ஒரு ரொட்டி செய்யவே உனக்கு இவ்வளவு கஷ்டமா? என்றார். திருமணத்திற்குப் பிறகு வீட்டிற்கு வந்ததிலிருந்து என் மாமியார் சமையலறை பக்கமே வராததால் நான் மிகவும் சோர்ந்துவிட்டேன். சில நாட்களுக்கு என் தமக்கையின் வீட்டிற்குச் செல்லலாமா என்று யோசித்தேன். அப்போது நான், சரி மாமியார் அவர்களே, நான் எந்த வேலையையும் தொடமாட்டேன், நீங்கள் எங்கு செல்ல வேண்டுமோ அங்கு சீக்கிரமாகச் செல்லுங்கள் என்றேன். என் பேச்சை கேட்ட அவர், எங்கு சீக்கிரமாகச் செல்ல வேண்டும்? உனக்கு என்ன தெரியும் என்று சொல்லிவிட்டு எனக்கு 10 நிமிடம் பாடம் எடுத்தார். பின்னர் என் மாமியார் தமது அனைத்து வேலைகளையும் என் மீது திணித்தார். மைத்துனர் உடல்நிலை சரியில்லாததால் விக்ரம் அலுவலகத்தின் பல வேலைகளை கவனிக்க வேண்டியிருந்தது. மைத்துனர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த நாட்களில் எப்போது உதவி தேவைப்படும் என்று தெரியாது என்பதால் நான் அவருடன் நாள் முழுவதும் அமர்ந்திருந்தேன். நான் என் சொந்த கைகளால் அவருக்கு உணவூட்டினேன். மைத்துனரின் நிலையை கருத்தில் கொண்டு விக்ரம் 1 வார விடுப்பு எடுத்துவிட்டு வந்தான். 3 நாட்கள் கடந்தன. பல நாட்களாக என் மைத்துனர் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டார். என் அரவணைப்பை பார்த்து மைத்துனர் எவ்வளவு ஈர்க்கப்பட்டார் என்றால், 3 நாட்களிலேயே அவர் என்னிடம், உனக்கு என்ன வேண்டும்? வேண்டும் என்றால் என்னிடம் கேள், உனக்காக அதை வாங்கித் தருகிறேன் என்றார். நான், மைத்துனரே, கடந்த வாரம் நான் புதிய வடிவத்திலுள்ள ஒரு தங்க ஹாரம் பார்த்தேன். அதை வாங்க விரும்பினேன். ஆனால் விக்ரமிடம் பணப்பற்றாக்குறை இருந்ததால் அவரால் அதை வாங்கித் தர முடியவில்லை என்றேன்.
மைத்துனர் சோகமாக, எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் நான் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றார். மைத்துனர், பூஜா, உனக்கு அந்த நெக்லஸ் பிடித்துவிட்டது என்றால் அதை என்னிடம் முன்பே சொல்லியிருக்க கூடாதா என்றார். பிறகு அவர் தனது அட்டையை கொடுத்து அந்த ஹாரை வாங்கிக் கொள்ளச் சொன்னார். என் கையில் அந்த ஹாரைக் கண்ட என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மைத்துனர் வாங்கித் தந்த அந்த ஹாரைப் பார்த்த விக்ரம் அதிர்ச்சியடைந்தான். அவன், மைத்துனரே, எனக்கு இதுவரை இவ்வளவு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான சுதந்திரத்தை நீங்கள் அளித்ததில்லை, ஆனால் நீங்கள் அவளுக்கு ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய பொருளை வாங்கிக் கொடுத்துள்ளீர்கள். இதை என்னால் நம்ப முடியவில்லை. மைத்துனர் தனது இளைய சகோதரனுக்கே இதுவரை இவ்வளவு பெரிய பொருளை வாங்கிக் கொடுத்ததில்லை என்றான். உடல்நிலை சரியில்லாத காரணத்தால்தான் மைத்துனர் அலுவலகத்திற்குச் செல்ல முடியவில்லை. நிறுவனத்திற்கு ஒரு முக்கியமான கூட்டம் இருந்தது, அது வேறு நகரத்தில் நடக்கவிருந்தது. மைத்துனரால் உடல்நிலை சரியில்லாததால் செல்ல முடியவில்லை, எனவே அவருக்கு பதிலாக விக்ரமை அனுப்பினார்கள். விக்ரம் அடுத்த 4 நாட்கள் வெளிமாநிலத்தில் இருக்க வேண்டியிருந்தது. அவன் சென்ற அன்று நான் வெளியே சென்று கொண்டிருந்தபோது மாமியார் என்னை அழைத்தார். என் மாமியார் என்னை என் பெயரை கூப்பிட்டார். அந்தச் சத்தத்தை கேட்டு நான் ஓடிச் சென்று அவரது அறைக்குள் நுழைந்தேன். நான், அம்மா, என்ன வேண்டும்? நான் வெளியே சென்று கொண்டிருந்தேன், அதனால் உங்கள் குரலைக் கேட்க முடியவில்லை என்றேன். மைத்துனர், பூஜா, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமே பசி எடுத்துவிட்டது. காலை உணவு சீக்கிரமாக கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்றார். உடனே நான் காலை உணவு தயாரிக்கச் சென்றேன். செல்வதற்கு முன்பு மைத்துனருக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை அவரிடம் கொடுத்தேன். மருந்து கொடுத்ததும் அவர், பூஜா, நீ மிகவும் நல்லவள் என்று புன்னகைத்தார். பிறகு நான் காலை உணவு தயாரிக்கச் சென்றேன். இன்றைய காலை உணவுக்கு எனக்கு பிடித்தமான கேரட் ஹல்வா செய்தேன். அவர் எப்போதும் நான் செய்யும் கேரட் ஹல்வாவை மிகவும் பாராட்டுவார். இன்று அவர் அதை மிகவும் விரும்பிச் சாப்பிட்டார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது நான் அவருக்கு என் கைகளால் உணவூட்டியதை குறிப்பிட்டு பேசினார். பின்னர் அவர், பூஜா, என் மனைவியும் உன்னைப் போலவே இருக்க வேண்டும் என்றார். இதை கேட்ட எனக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டது, ஏனெனில் அவர் திருமணத்திற்கு தயாராக இருந்தார். அவர் அதை புரிந்து கொண்டு தொடர்ந்து, உன்னைப் போல இருக்கக்கூடாது, நீயே வேண்டும் என்றார். ஜோ இவரை போன்ற ஒருவரை தேடியும் கிடைக்காது. அதனால் என் மனதில் தனித்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய அந்த மனிதர் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். மெல்ல மெல்ல அவர் மீது ஈர்க்கப்படத் தொடங்கினேன். ஏனென்றால் இந்த நாட்களில் அவர் என்னிடம் பல விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருந்தார். முதலில் அவர் என்னுடன் குறைவாகவே பேசினார். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல இந்த இடைவெளி குறையத் தொடங்கியது. என் கணவர் விக்ரம் இரவில் வீடு திரும்பினார். விக்ரம் வீடு திரும்பியதும் அவர் என்னிடம், போய் உனக்கு ஒரு நெக்லஸ் வாங்கித் தரச் சொல், மேலும் ஷாப்பிங் செய்ய கார்டும் தருகிறேன். அவர் உன்னை ரொம்ப நன்றாக கவனிக்கிறார். அதனால் நீ எண்ணுக்காக அவரிடம் 10 லட்சம் ரூபாய் கேட்டுப் பரிந்து பேசு. எனக்கு உடனடியாக சில பணம் தேவைப்படுகிறது என்றார். இதன் மூலம் எங்களுக்கிடையே ஒரு புதிய நெருக்கம் உருவாகி வந்தது. ஏனென்றால் அவர் என் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். விக்ரமிற்கும் எங்களுக்கிடையேயான உறவைப் பற்றி எந்தவித சந்தேகமும் இல்லை. நான் விக்ரமிடம், உங்களுக்கு இவ்வளவு பணம் எதற்காக தேவைப்படுகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், நான் ஒரு பெரிய கார் வாங்க வேண்டும், எனக்கு கார் வாங்குவதில் ரொம்ப ஆசை என்றார். பிறகு நான் சரி என்று சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன். பின்னர் விக்ரம் தூங்கிவிட்டார். நான் என் ரூமிலிருந்து வெளியே வந்தேன். ஏனென்றால் மச்சானுக்கு சூடான பால் கொடுக்க மறந்துவிட்டேன். அந்த இரவில் அவரது அறைக்கு பாலுடன் கிளாஸை வைக்கச் சென்றபோது அவர் என் கையை பிடித்து கொண்டார். பிறகு அவர், உன்னுடன் பேச எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்றார். இன்ஜினியரிங் நாட்களில் அவர் என் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனித்தார். எங்களுடைய உரையாடலின் போது நான், அண்ணா, இதை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு என் பெயரைக் கூறி 10 லட்சம் ரூபாய் கேட்கத் தொடங்கினேன். நான் அவரிடம் விக்ரமின் பெயரில் பணம் கேட்க விரும்பவில்லை. ஆனால் சிறிது காலத்திற்குப் பிறகு அவருக்கு அது புரிந்தது. என்ன நடந்தது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் இந்த திடீர் மாற்றம் என்று தெரியவில்லை. அந்த இரவுக்குப் பிறகு அவர் 3 நாட்களாக என்னுடன் பேசக்கூட இல்லை. அவர் அமைதியாக எனக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை கொடுத்துவிட்டார். அதை நான் விக்ரமிடம் கொடுத்தேன். விக்ரம், என் மீது இவ்வளவு கருணை திடீரென அவருக்கு எப்படி வந்தது? இப்போது வரை அவர் எனக்கு எதையுமே கொடுத்ததில்லை என்றார். 4 நாட்களுக்கு முன்பு காலையிலிருந்து அவரது சகோதரியின் வீட்டிற்குச் செல்வதற்கான தயாரிப்புகள் தொடங்கின. காலையில் அவர் என்னிடம் 1 கிலோ லட்டு மற்றும் பல வகையான இனிப்புகளை தயார் செய்யச் சொன்னார். அவர் தன் சகோதரி, இன்று பகலில் நான் உங்களுடன் செய்த செயல் எனக்கு சரியாகப்படவில்லை, எனவே உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். பரவாயில்லை பாய் சாகிப், உங்கள் நடத்தையால் எனக்கு எந்த கோபமும் வரவில்லை. பிறகு நீங்கள் அலுவலகத்திற்கு சென்றுவிட்டீர்கள், மாமியார் வீட்டில் இல்லை.
இரவில் விக்ரம் சிறிது நேரம் ஆழ்ந்த தூக்கத்தில் நடப்பவர் என்பதால் அவர் ஆழ்ந்த தூக்கத்தில் எழுந்து நின்று பாய் சாகிப்பின் அறைக்குச் சென்றதை நான் அறிந்தேன். பாயும் தூங்கிக் கொண்டிருந்தார். அவரும் அங்கே சென்றார். திடீரென அறையின் விளக்கு எரிந்தது. திரும்பிப் பார்த்தால் விக்ரம் என் எதிரில் இருந்தான். விக்ரம், பூஜா, என் அண்ணனுடன் என்ன செய்கிறாய்? யார் நீ? என் அண்ணனுக்கு ஊசி போடுகிறாயா என்று கத்தினான். விக்ரம் என் அருகில் நின்று கொண்டிருந்த டாக்டரின் காலரை பிடித்துக் கொண்டான். டாக்டரை என்னுடன் அழைத்து வந்த காரணம், டாக்டர் அண்ணனுக்கு ஊசி போடவிருந்தார். அப்போது எங்கள் அண்ணனும் தூக்கத்திலிருந்து விழித்துவிட்டார். அங்கே என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. விக்ரம், அண்ணா, கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. என் மனைவி உங்களுடன் இருக்கிறாள். அவள் என்ன செய்யப் போகிறாள் என்றான். நான் இதைப் பற்றி எப்போதாவது கற்பனை கூட செய்ததில்லை. ஆனால் பாய் சாகிப் விக்ரமை அமைதிப்படுத்திய பிறகு அவரிடம், இப்போதும் எனக்கு நம்பகமாக இல்லை, பூஜா பொய் சொல்கிறாள் என்றார். பின்னர் பாய் சாகிப் என்னிடம், பூஜா, என் கூட என்ன செய்யப் போகிறாய்? உண்மையைச் சொல் என்று கேட்டார். நான் பேசத் தொடங்கினேன். பாய் சாகிப், நான் ஒரு டாக்டரை அழைத்து வந்தேன். ஏனென்றால் உங்கள் விஷயத்தில் ஏதோ தவறு இருப்பதாக எனக்கு சந்தேகம் இருந்தது. ஏனெனில் உங்களுக்கு 45 வயதாகிறது. உங்களிடம் இவ்வளவு சொத்து இருந்தும் ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை? விக்ரம், நான் உங்களிடம் இதைப் பற்றி பலமுறை கேட்டேன். ஆனால் நீங்கள் எதுவும் சொல்லவில்லை. பரிசோதனை செய்ய விரும்பினேன். அதனால் இன்று டாக்டரை அழைத்து வந்தேன். டாக்டர் அவருக்கு மயக்க ஊசி போடவிருந்தார். அப்போதுதான் அண்ணனுக்கு தெரியாமல் சரியான பரிசோதனை செய்ய முடியும். என் நோக்கம் என்னவென்றால், பாய் சாஹிப் கேட்டார், உங்களுக்கு என்ன நோய் இருக்கிறது அல்லது என்னிடம் ஏதோ குறைபாடு இருக்கிறது என்று யார் சொன்னார்கள்? பாய் சாஹிப், உங்கள் மீது எனக்கு முழு கவனம் இருந்தது. நான் உங்களிடம் வந்து கொண்டிருந்தேன். திருமணம் செய்து கொள்ளலாம், ஆனால் பூனமை தவிர வேறு யாருடனும் என்னால் திருமணம் செய்து கொள்ள முடியாது. ஏனெனில் என் இதயத்தில் அவள்தான் இருந்தாள். ஆனால் எங்களை உன்னையும் விக்ரமடையும் சேர்த்து பார்த்த பிறகு எனக்கு திருமணம் செய்து கொள்ள ஆசை ஏற்பட்டது. ஆனால் நான் எப்போது உன்னுடன் பேசினாலும் எனக்கு பூனம் நினைவுக்கு வருவாள். என் மனதை நான் சமாதானப்படுத்திக் கொண்டேன். நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் பூனமை தவிர வேறு யாருடன் திருமணம் செய்து கொள்ள முடியாது. பேசும்போது ஆய் சாகிப்பின் கண்களில் கண்ணீர் இருந்தது. உடனே விக்ரம் அவரை சமாதானப்படுத்தினான். பிறகு நான், அண்ணா, எனக்கு உங்களைப் பற்றி மிகவும் கவலையாக இருக்கிறது. நீங்கள் இதயத்தால் மிகவும் நல்லவர்கள். நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறீர்கள். உங்கள் தம்பிக்கும் சரியான வழியை காட்டுகிறீர்கள். நாளை உங்கள் குழந்தைகள் உங்களை பெரியப்பா என்று அழைப்பார்கள், அப்பா என்று அழைக்க மாட்டார்கள். உங்கள் குழந்தைகளுக்கும் எங்கள் குழந்தைகளுக்கும் எவ்வளவோ வித்தியாசம் இருக்கிறதே. எங்கள் குழந்தைகளின் கல்விக்காக நாங்கள் வேறு நகரத்திற்குச் செல்ல வேண்டியுள்ளது. அதுவும் அவசியமானதே. மாமியாரிடமிருந்து எந்த வேலையும் நடப்பதில்லை. அவர் இன்னும் எத்தனை ஆண்டுகள் நம்முடன் இருப்பார் என்று சொல்ல முடியாது. உங்கள் திருமணத்திற்கு நேரம் கடந்து போகவில்லை. தயவு செய்து உங்கள் மனதை ஒரு பெண்ணுக்காக நிச்சயப்படுத்துங்கள். உங்களைப் போன்ற பூனமை போன்ற ஒரு குழந்தையை பார்த்தால் தாய்க்கும் சந்தோஷம் கிடைக்கும். அண்ணா, தயவு செய்து இப்போது திருமணத்தைப் பற்றி யோசியுங்கள். உங்கள் திருமணத்திற்கான நேரம் இன்னும் முடியவில்லை. நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று நான் முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்றேன். என் பேச்சு முடிந்ததும் உடனே விக்ரமும் அண்ணாவும் என்னிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினார்கள். விக்ரம், என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களைத்தான் தவறாக புரிந்து கொண்டேன். என் மூத்த அண்ணன் என்னிடம் பணக்கணக்கை கேட்டால் ஒரே வார்த்தையில் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அண்ணா, உனக்கு 10 லட்சத்திற்கான செக்கை கொடுத்தார். எனக்கு வேறு எந்த காரணமும் இல்லை. அண்ணா, உனக்கு இவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கிறாரா இல்லையா என்று நான் உன்னை சோதித்தேன். அவர் அந்த 10 லட்சத்திற்கான செக்கை என் கையில் வைத்தபோது, உங்களுக்கும் அண்ணனுக்கும் இடையே நிச்சயமாக ஏதோ ஒரு தவறான தொடர்பு இருக்கிறது என்று நான் நினைத்தேன். நாங்கள் உன்னை சந்தேகப்பட்டதற்காக என்னை மன்னித்துவிடு என்றான். அவரை மன்னித்து விட்டார்கள். மறுநாள் அண்ணாவின் திருமணத்திற்கு 1 அல்ல 10 வரன்கள் வந்தன. அதில் ஒரு பெண்ணை அண்ணா பிடித்திருந்தது. ஆனால் அவர் ஒரு நிபந்தனை விதித்தார். அதாவது அந்த பெண்ணை 1 மாதம் வரை தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகுதான் திருமண முடிவெடுக்க வேண்டும் என்றார். உண்மையாகவே 1 மாதம் கழித்து அவர் திருமணத்திற்கு ஒப்புதல் அளித்தார். அவர் கட்டிய வீட்டை பார்த்து என் மாமியார் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். லட்சக்கணக்கான முயற்சிகளுக்குப் பிறகு வெற்றி பெற்று நான் அவர் கையில் அவர் கட்டிய வீட்டின் மீது ஆதரவிற்காக வைத்தேன். நண்பர்களே, ஒவ்வொரு குடும்பத்திலும் பூசாவைப் போன்ற ஒரு பெண் இருந்தால் ஒவ்வொரு வீடும் எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியுடனும் இருக்கும். எனவே நண்பர்களே, இன்றைய கதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கதையைப் பற்றி கமெண்ட் செய்து தெரிவுபடுத்துங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.